பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் த கிரேட் கேம் ரீலோடட் அப்படின்ற ஒரு முக்கியமான அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த கிரேட் கேமில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அமெரிக்கா, பாகிஸ்தான், சைனா மற்றும் இந்தியா. இந்த கிரேட் கேம் ஏன் ரீலோட் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ் இது. இந்தியா, பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் சுதந்திரம் பெற்ற இரு நாடுகள். பிரிவினை நடந்துச்சு. அதன் பிறகு அமெரிக்கா கிட்ட ஒரு ரொம்ப நெருக்கமான உறவை பாகிஸ்தான் மெயின்டைன் பண்ணாங்க. சோவியத்தோட ஒரு நெருக்கமான உறவை இந்தியா மெயின்டைன் பண்ணாங்க. இதில் ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய டைமில் நடத்தப்பட்ட 1971 யுத்தம். அமெரிக்காவை ஒரு கடுங்கோபத்தில் ஆழ்த்தின ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு நிலைமையில இந்தியாவை பார்த்துட்டு இருந்தபோது ஒரு புது நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. அமெரிக்காவுடைய ஒரு லிமிட்டட் சப்போர்ட் அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இவங்களுடைய உறவு அப்படின்றது நீட் பேசிஸாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த நீட் பேசிஸ் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இவங்களுடைய தேவை, பாகிஸ்தானுடைய தேவை அமெரிக்காவுக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னா, முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை பயன்படுத்தி சோவியத்தை ஆப்கானிஸ்தானில் வீழ்த்துறதுக்கு. ஆப்கானிஸ்தானில் ஒரு ப்ரோ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்துச்சு. அது வீழ்ந்த பிறகு சோவியத் படைகள் நேரடியாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இறங்குறாங்க. அந்த யுத்தத்தில் சோவியத்தை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட படைகள் தான் முஜாஹிதீன். இதை ஒரு மத ரீதியான ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், சிறுவர்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள இந்த ஹோலி வார்ன்னு சொல்லக்கூடிய இவங்க பயன்படுத்தி அந்த ஜிஹாத் அப்படின்றதுல வைத்து தான் சோவியத் வீழ்த்தப்பட்டது. எவென்ச்சுவலி சோவியத் பல நாடுகளாக உடைந்தது. அதன் பிறகு அமெரிக்காவுடைய அந்த ஹெகிமோனி அப்படின்றது உலகம் முழுக்க பரவச்சு. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு மிக முக்கியமான பார்ட்னராக இதை செஞ்சு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பட் இந்த மத ரீதியான பயங்கரவாதத்தை கையில் எடுத்ததுனால நூற்றுக்கணக்கான பயங்கரவாத இயக்கங்கள் பாகிஸ்தான் உருவாக்குனாங்க. அதுவே அந்த நாட்டுக்கு ஒரு பேரழிவாக போச்சு அப்படின்றதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல தான் 2010 2000 2010 ஒரு பெரிய ரிசர்ச் நடக்குது. அதாவது சைனாவும் பாகிஸ்தானும் முன்பில்லாத அளவுக்கு ஒன்றா வராங்க. அதுக்கு முன்னாடி நடந்த பாலிடிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை வீழ்த்துறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிரேட் கேமில் சைனா அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர்னு சொல்லக்கூடிய சிபெக் ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட $65 பில்லியன் அளவுக்கான பணத்தை அவங்க பாகிஸ்தானில் முதலீடு செய்கிறாங்க. ஏன்னா சைனா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை ஒரு இந்தியாவுக்கான கவுண்டர் பேலன்ஸாக மட்டும் பார்க்காம இந்த அரபிக்கடல், கல்ஃப் ஆஃப் ஒமானில் அதை ஒரு கேட்வேவாக பார்த்தாங்க. அதோடைய அவுட்கம் தான் கவடார் துறைமுகம். சைனா ஒரு மிகப்பெரிய செலவில் அந்த கவடார் துறைமுகத்தை கட்டி முடித்தாங்க. பிறகு 2019 25 நீங்கள் ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா பாகிஸ்தான் அமெரிக்க உறவு ரொம்பவும் கீழே போச்சு. அதற்கான துவக்கம் ஒபாமா அவர்களுடைய டைமில் நடந்துச்சு. ஏன்னா உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவோடைய நம்பர் 1 எதிரியாக இருந்த அல்-கொய்தாவோடைய தலைமை தீவிரவாதி ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டது பாகிஸ்தானுடைய மிலிட்ரி அகாடமியிலிருந்து 700 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அபோட்டாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில். அதன் பிறகு இவங்க இரட்டை வேடம் போட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் இவங்க அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு இவங்க எடுத்த அந்த முன்னெடுப்பு, அதாவது இந்த வார் ஆன் டெரரிசம் சொல்லிட்டு அதில் தாலிபான்களுக்கு எதிராக இவங்க எல்லா உதவிகளும் அமெரிக்காவுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி தாலிபான்களை மத ரீதியாக இவங்க சகோதரர்கள்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான வேலையும் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இரட்டை வேடம் போட்ட ஒரு நாடாக இவங்க இருந்தாங்க. இந்த உறவு சீர்கெட்டு போச்சு. பிறகு பைடன் அவர்கள் டைமில் 2019 கிட்டத்தட்ட 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட் கூட கிடையாது. பாகிஸ்தானுக்கான நிதி எல்லாமே கட் பண்ணப்பட்டுச்சு. பாகிஸ்தான் அமெரிக்காவோட ரீச் பண்ண பல முறை ட்ரை பண்ணியும் அவங்களால முடியல. பிறகு 2025 ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருது. இதன் பிறகுதான் ட்ரமாட்டிக்காக ஒரு மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சேஞ்சுக்கு பிறகு
இந்த சேஞ்சோடைய மையப்புள்ளி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி 2025 ட்ரம்ப் அவரோட வாயால் சொன்னது, ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி த கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஃபார் ஹெல்பிங் அரஸ் திஸ் மான்ஸ்டர். ஐஎஸ்ஐஎஸோட ஒரு மிக முக்கியமான பயங்கரவாதியை பாகிஸ்தான் பிடிச்சு அமெரிக்காட்ட கொடுத்தாங்க. ஏன்னா அபேகேட் பாம்பிங்கில் மிக முக்கியமான சஸ்பெக்டாக இருந்தான். ஸோ ட்ரம்ப்போடைய அந்த என்ட்ரி 2.0க்கு ஒரு சாலிடான ஒரு இந்த ரேடிகலைசேஷனுக்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்கிறன்ற பிம்பம் தேவைப்பட்டது. இவங்க கஸ்டடியில் தான் அவன் இருந்தான். பேசிக்கலாக இவனை காவு கொடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் நல்ல பேர் வாங்கினாங்க. அதன் பிறகு ரைஸ் ஆஃப் அசிம் முனீர், இதை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். போரில் தோத்த பிறகு தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டு மார்ஷலை கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டாக மாற்றி எந்த கோர்ட்டும் எந்த நீதிமன்றமும் பாராளுமன்றம் யாருமே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு டிஃபேக்டோ ஹெட்டாக அவன் இருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு ட்ரம்ப்போடைய சென்காமோடைய அன்றைய தளபதி குருவில்லா, ஜெனரல் குருவில்லாவுடைய அந்த ஃபேர்வெல்ல, ஓய்வு பெறக்கூடிய அந்த ஃபேர்வெல்ல அசீம் முனீருக்கான இன்வைட் கிடைக்குது. அதை பயன்படுத்தி சில லாபிங் ஏஜென்ட்ஸை பயன்படுத்தி ட்ரம்ப்போடைய குடும்பத்துக்கிட்ட இவன் கிட்ட வரான், க்ளோஸ் சர்க்கிளில் உள்ளே வரான். உள்ளே வந்த பிறகு இவன் போய் ட்ரம்ப்புக்கு ஆஃபர் பண்ணது அந்த ஃபோட்டோஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தன் நாட்டோடைய அந்த கனிம வளங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை சூட்கேஸில் போய் காமிச்ச காமெடிலாம் நடந்துச்சு, ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. இதில் இந்த மினரல் கேம்பிட் அப்படின்றத பார்த்தோம். ஏப்ரல் 2025 சைனா எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க. 7 அரிய வகை கனிமங்கள், அது எல்லாமே டிஃபென்ஸ் டெக்கு, இவி மற்றும் எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காம்பனன்ட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சைனீஸ் ரேர் எர்த் டாமினன்ஸை கவுண்டர் பண்ணணுன்ற ஒரு ரஷ்ல அவங்க இருக்கும் பொழுது பாகிஸ்தான் இதை கொண்டு போய் ஆஃபர் பண்ணாங்க. பிறகு செப்டம்பர் 2025 கிட்டத்தட்ட 8000 கோடி பாகிஸ்தான் மதிப்பில் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. மிசூரியோடைய US ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் நிறுவனமும் பாகிஸ்தான் இராணுவ அமைப்பான ஃப்ரான்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷனும். அதன் பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி இங்கிருந்து அந்த கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு பலுச்சிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு இது போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு யூஎஸோடைய எக்ஸிம் பேங்க்கு $1.25 பில்லியன், கிட்டத்தட்ட 25,000 கோடி பாகிஸ்தான் மதிப்பில் ரெக்கார்டிக் காப்பர் கோல்டு மைனிங்க்கு அப்ரூவல் பண்ணுறாங்க. இது இருக்கிறதும் இதில் தான், பலுச்சிஸ்தானில் தான். அங்கே 15 மில்லியன் டன் காப்பரும் 26 மில்லியன் அவுன்ஸ் கோல்டும் இருக்கிறதா இவங்க ஒரு கதையை கட்டினாங்க. அதன் பிறகு இவங்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது USGS அப்படின்றது தான் சர்வதேச லெவலில் எங்கெங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்குன்ற அந்த டேட்டாவை வச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க ரேர் எர்த்தோடைய அந்த கூட்டணியை உருவாக்கும் போது 15 இடங்கள்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதில் பாகிஸ்தான் பேர் அப்படின்றது கிடையாது. ஏன்னா 80% பாகிஸ்தானுடைய மினரல் வெல்த் அப்படின்றது பலுச்சிஸ்தானில் இருக்குது. பலுச்சிஸ்தானுடைய பெர் கேபிட்டா GDP எடுத்தீங்கன்னா $800, ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா கூட அந்த மக்கள் சம்பாதிக்கிறது கிடையாது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினரல் டீல் அப்படின்றது சிம்பாலிக் தான் அப்படின்னு வெஸ்டர்ன் ஊடகங்கள் எழுத ஆரம்பித்தாங்க. உண்மையான ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ அந்த மினரலை இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்று, பிறகு அதை எடுத்து சுத்திகரிக்கிறது ஒன்று. சுத்திகரித்த காஸ்ட்டை விட மினரல் காஸ்டோடைய விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. பிறகு முத்தாய்ப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவடார் துறைமுகத்திலேருந்து ஒரு 113 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு அவங்களுடைய துறைமுகம் பசினி துறைமுகம். இது ஒரு மீனவ துறைமுகம். இந்த துறைமுகத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட எழுதியே கொடுத்தாங்க. இப்போ கவடார் துறைமுகத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது சைனா. அங்கேருந்து 113 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பசினி துறைமுகத்தை ஆப்ரேட் பண்ண போகிறது அமெரிக்கா. அங்கேருந்து 70 கிலோமீட்டர் வட மேற்க நோக்கி நகர்ந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான துறைமுகம் சபஹார் துறைமுகம் ஈரான்ல இருக்கிறது. இதை ஆப்ரேட் பண்றது இந்தியா. ஸோ இந்த நுழைவாயில், கல்ஃபோட நுழைவாயில்ல 3 பெரிய பவர் காம்படிட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். 2 பெரிய பவர், 1 மிடில் பவர், இந்தியா. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க பார்க்குறாங்க 3 நாடுகளுடைய போர்ட்டு ஒரே நேரத்தில் வருது அப்படின்ற போது இந்த கவடார் ஒரு மீனவக துறைமுகமாக இருந்ததை அதை வேர்ல்ட் கிளாஸ் போர்ட்டாக மாற்றி அங்கே ரயில்வே லைன் கொண்டு
அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஹைவேவை கொண்டு வந்து கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வதேச விமான நிலையம், கிரிக்கெட் ஸ்டேடியம், இது எல்லாத்தையும் முதலீடுகள் பண்ணி கொண்டு வந்தது சைனா. இப்போ சைனாக்கு கிட்டத்தட்ட அந்த கவடாரோட ஒரு முனையத்தை அங்கிருந்து எடுத்து அமெரிக்கா கொடுக்கறதும், அங்கிருந்து பரம எதிரியா இருக்கக்கூடிய சைனா அமெரிக்கா காம்படிஷன்ல அமெரிக்காவுக்கு ஒரு 110 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு துறைமுகத்தை கொடுக்கறத வந்து சைனா ரசிக்கல. ஏன்னா பஸ்னி வந்து வெறும் போர்ட் ரைவல்ரி கிடையாது. அமெரிக்கா சைனாவுடைய அந்த கிரேட் பவர் காம்படிஷன்ல பாகிஸ்தான் ஒரு டபுள் கேம் ஆடினாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ உத்து கவனிச்சோம் அப்படின்னா இந்த ஸ்கைநெட்ல லீக் ஆன அந்த சைபர் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். வேற சில ஆவணங்களும் லீக் ஆயிருக்கு. இந்த இடத்துல செப்டம்பர் 2022 இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃபும் பாகிஸ்தானுடைய சைனாவுடைய பிரதமரும் வந்து ஒரு $8.5 பில்லியன் ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணாங்க. 14 பவர் பிளான்ட் அதில் வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாஸ் டிரான்சிட் ரயில் ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஹைவே ப்ராஜெக்டில் 24ல் 6 மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 18 ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ பாகிஸ்தானுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஜென்ரேட் பண்ணுறது சீன நிறுவனம், பவரை வாங்கிறது இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, அரசு நிறுவனம். கோடிக்கணக்கான பணத்தை இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் சீன நிறுவனத்துக்கு கடனை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் வந்து சிபெக்ல வந்திருக்குது. அந்த சிபெக் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு சீன நிறுவனம். ஆனால் அதற்கான காசை வந்து இவங்க கடனாக கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு. ஸோ வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் லாஸும் போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய மின்சாரத்துடைய கட்டுப்பாடு அப்படின்றது கிளியர் கட்டாக இவங்க கிட்ட இருக்கு. ஆனால் கடந்த 6 வருடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபெக்ல எந்த விதமான புது ப்ராஜெக்ட்ஸ் வரல. கிட்டத்தட்ட ஒரு 234 ப்ராஜெக்ட்ஸ்ல இப்போ வரைக்கும் ரத்தான ப்ராஜெக்ட்ஸே பார்த்தோம்னா ஒரு 70க்கும் அதிகமாக இருக்கு. மிக முக்கியமான சீன நிறுவனம் அந்த இடத்த விட்டு வெளியில போனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ சபஹார் போர்ட் அப்படின்றது ஒரு பக்கம் கவடார், இன்னொரு பக்கம் பசினி அப்படின்னு சொல்லி 2 இடத்துலையுமே வந்து ஃபிளாங்க் ஆகுது. இப்போ அமெரிக்காவுடைய ஒரு துறைமுகம், இப்போ இவங்க சபஹார் துறைமுகத்துல இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் ஏன் அமெரிக்கா இந்த இடத்துல இந்தியாவுக்கு நீங்க வெளியேறுங்கன்னு அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா, சபஹார் துறைமுகத்தை விட்டு இந்தியா வெளியேறினா அது சீனாவுடைய கண்ட்ரோல்ல போயிடும். ஸோ முக்கியமான ஒரு ஆசியாவுடைய நுழைவாயில்ல 2 முக்கியமான துறைமுகம் ஏற்கனவே கவடார் அவங்க கிட்ட இருக்கு. சபஹார்ல இருந்து இவங்க இந்தியாவை வெளியேறுங்கன்னு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அந்த போர்ட்டும் இவங்க கிட்ட போயிடும். இப்பதான் ரொம்ப முக்கியமானது பஸ்னி. ஏன்னா பஸ்னி போட்டு அமெரிக்கா கிட்ட போயிருச்சு அப்படின்னா இந்த 2 நாட்டுடைய போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்டிக்கல் மைல் தூரத்துல இருக்கும். 2 பேருமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படின்ற போது உலகத்தோட ஒரு மிக முக்கியமான டேஞ்சரஸ் ஜோனா இது வந்து மாறும். ஸோ இந்த 2 டேடி கான்செப்ட்ல இவங்க எங்க அடி வாங்க போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான். இந்த இடத்துல பவர் பாலிடிக்ஸ்ல தள்ளி இருந்தா இந்தியாவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கவடார் துறைமுகத்துல டாமினேட் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பெரிய லெவல்ல பண்ணதில்ல. போர் சூழல்ல இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரப்போ இவங்களுக்கு சில முக்கியமான படங்களை இந்திய கடற்படை காமிச்சாங்க. அதை தாண்டி அந்த போர்ட் வந்து சேஃபாக தான் இருந்துச்சு. அங்கே சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாச்சு. ரோட்ஸ் இருக்கு, ரயில் இருக்கு, சர்வதேச விமான நிலையம் இருக்கு. அப்போ நீங்கள் பலூச்சி மக்களுடைய இன்சர்ஜென்சியை சால்வ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம நாகாலாந்து, மிசோரம் போன்ற மாநிலங்களை தீர்த்து வச்சு இந்த மாநிலங்கள் இப்போ வளர்ச்சியை நோக்கி போகுதோ அப்படி போயிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாகவே உருப்பிட்டுருக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு துறைமுகத்தை கொண்டு போய் இன்னொரு டேடி கிட்ட கொடுத்து இப்போ 2 டேடியும் பக்கத்தில் உட்காரும் பொழுது நீ 2 பக்கமும் அறம் வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிற அப்படின்றதான் இங்கே மிக முக்கியமான நிலையில். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவை மிலிட்ரி ரீதியாக கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் மிக முக்கியமாக அவங்களுக்கு வந்து தேவை. ப்ளஸ் $62 பில்லியன் அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலுக்கு இந்த நாட்டிலேருந்து எது எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க முடியல. பட் இந்த இடத்த அவங்க பைபாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ரல் ஆசியன் ரிபப்ளிக்கல் நாடுகள் மூலியமா ஐரோப்பாவையும் ஈரானையும் கனெக்ட் பண்றதுக்கான அந்த முன்னெடுப்பை அவங்க ஏற்கனவே வேகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது பார்க்குறோம். ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு யுக்ரைனால. அவங்களுக்கு அங்கே பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜ் வர மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்க கச்சா எண்ணெயை பை ரோடு அண்ட் ரயில் வழியாக சைனா காமிச்சு அதை சுத்திகரித்து சைனா இருக்கக்கூடிய எக்ஸஸ் கெப்பாசிட்டியை பயன்படுத்தி பெட்ரோல் டீசலாக மீண்டும் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. புத்தின் அவர்கள் நேரடியாகவே ஷீ ஜின்பிங்கை பார்க்கறதுக்கு இதுக்காக தான் போயிருக்காரு. அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். ஸோ சைனாவோடது மெசேஜ் என்ன அப்படின்னா, சிபெக்ல உங்களுக்கு தேவையான பிளாங்க் செக் கொடுத்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு.
அதே மாதிரி எங்களோட கோர் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே பலுச்சிஸ்தானில் ஒரு இன்சர்ஜென்சி மூவ்மெண்ட் இருக்குது. இந்த இன்சர்ஜென்ஸ் பயன்படுத்தக்கூடிய பில்லே போன்ற அமைப்புகள் பயன்படுத்தக்கூடியது அதிகமாக அமெரிக்க ரக ஆயுதங்கள் தான். இப்போ இதே இன்சர்ஜென்ஸுக்கு சைனாவாலையும் சப்போர்ட் பண்ண முடியும். பாகிஸ்தானோடைய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ஜென்சி மாவட்டங்களில் குவைட்டாவை தவிர பெரிய அளவுக்கு அங்கே கண்ட்ரோல்லே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ட்ரம்ப்போட ஃபேமிலி மூலிமா நீங்கள் போகும்பொழுது நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ட்ரம்ப்புக்கு இது கடைசி டென்யூர், மீண்டும் வர முடியாது. அவர்களுடைய அடுத்த தலைமுறை யாரும் இப்போ பாலிடிக்ஸில் வர அளவுக்கு இல்லை. அந்த சமயத்தில் இந்த ஷார்ட் டேர்ம் கெயின் எல்லாமே இன்னும் 2 வருடம் தான். 2 வருடத்தில் இவங்க பவர் பாலிடிக்ஸ் பண்ணி இந்தியாவை வந்து இதில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. சைனாவுக்கும் இதுவரை கொடுத்த அழுத்தமாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு இதுவரை கொடுத்த அழுத்தமாக இருக்கட்டும், காஷ்மீரை எப்படியாவது ஒரு உலக பிரச்சனையாக்கி அதில் மத்தியஸ்தம் பண்ணதுக்கு இந்த நாடுகளை உள்ள இழுக்கணும்னு சொல்லி இத்தனை வருடம் அவங்க வந்து எல்லாத்தையும் அமெரிக்காக்காக செஞ்சு இதுவரை அமெரிக்கா ஒத்துக்கல. ஏன்னா அமெரிக்கா இந்திய உறவு அப்படின்றது சைனாவை மையப்படுத்தி ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ல இருக்கு. அட்லீஸ்ட் அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியா ரொம்ப வீக்கன் ஆச்சுன்னா அது சைனாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக போகும் அப்படின்றது தான். இப்போ 8 முக்கியமான கேள்விகள். பாகிஸ்தான் ட்ரூலி அவங்களால சைனாவையும் அமெரிக்காவும் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. டைம் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சைடு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அங்கே வந்து பாகிஸ்தான் தள்ளப்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முனீரோடைய இந்த பவர் எத்தனை வருட காலம் இருக்கும் அப்படின்னா கடந்த சர்வாதிகாரிகளுடைய வரலாற்று சர்வாதிகாரிகளுடைய நிலைமையை பார்த்தா நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பசினி டீல் உருவாகி அந்த இடத்துல சைனாவுடைய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து நின்னா இந்தியா சைனா உறவு அப்படின்றது பெருமளவுக்கு மாறும். ஒரு காமன் எனிமியா இந்தியாவும் சைனாவும் பார்ப்பாங்க ஒரு பெரிய பவருடைய பிரசன்ஸை. அதே மாதிரி 6 ட்ரில்லியன் மினரல் வந்து கிளைமா இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த கிளைம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டாள்கள் கடந்த 50 வருடமா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை அங்கேருந்து எதுவும் எடுத்த பாடு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடைய ரிலேஷன்ஷிப் அமெரிக்காவோட டவுனில் போகுதா, பாகிஸ்தான் மேலே ஏறுதா அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு அடியால் பயங்கரவாதிகளை பயன்படுத்துறதுக்கான ஒரு துருப்புச்சீட்டு. ஏற்கனவே அவங்களுடைய ஆத்தரே வந்து பாகிஸ்தானை வந்து எந்த வார்த்தைகளை விவரித்தாருன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய டெக்னாலஜி, இந்தியாவுடைய மேன் பவர் மற்றும் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிபெக் இன்னும் வயபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிபெக் ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகலை. இந்த ஹைவேஸில் யாருமே இல்லை. ஸோ சிபெக்கில் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை சைனா பண்ணாது. கடைசியாக இந்த பலுச்சிஸ்தான் இன்சர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கமே இவங்க அதிகமாக சாஞ்சாங்கன்னா சைனா அந்த இன்சர்ஜென்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சைனா பக்கம் இவங்க அதிகமாக சாஞ்சு அமெரிக்காவை முதுகில் குத்தணும்னு பார்த்தாங்கன்னா அதே இன்சர்ஜென்சியை அமெரிக்கா வந்து பண்ணுவாங்க. சரியான ஒரு இடத்துல இப்போ பாகிஸ்தான் மாட்டியிருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுல நம்ம இதுலேருந்தே பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.